யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு இந்த ஜன்மா வேண்டாம், அடுத்த ஜன்மாவும் வேண்டாம், மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்கா? அப்படின்னு ஆசை இருக்கக்கூடியவாள்ல என்கிட்ட தனியா வாங்கோ, நான் உங்களுக்கு மந்திரத்தையும் சொல்லிட்டு அதனுடைய அர்த்தத்தையும் சொல்றேன். ஆச்சாரியன் ஓடி வந்தார் திருக்கோஷ்டியூர் நம்பி. நான் உங்ககிட்ட சொன்னேன் ராமானுஜா, சிஷ்யனை பரிசோதித்து விட்டு நீ இந்த அர்த்த விசேஷங்கள் சொல்லணும். யாரெல்லாம் ஆசை இருக்கோ வாங்கன்னு சொல்லிடாதே அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? ராமானுஜர் சொன்னார், அப்பா கலியுகத்தில் போக போக இந்த மாதிரி ரொம்ப டெஸ்ட் பண்ணி தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும்னா சிஷ்யாலும் இருக்க மாட்டா, சிஷ்யாக்கள் இல்லைன்னா ஆச்சாரியனும் இருக்க மாட்டார். இதப்பா நீ இந்த மாதிரிலாம் சொன்னியானே நீ நரகத்துக்கு போவே ராமானுஜா. அப்போ ராமானுஜர் சொன்னாராம், இத்துணை பேர் நல்ல விஷயங்கள் கேட்டு வைகுண்டத்துக்கு போனா நான் ஒருவன் நரக்கத்துக்கு போனா தப்பே கிடையாதுன்னு சொன்னாராம். அப்போ ஒரு சமயம் யோசிச்சாராம் திருக்கோஷ்டியூர் நம்பி, ஒருவேளை சாக்ஷாத் இவர் என்னோட பெருமாளே வந்து சொல்றாரோ, எம் பெருமாளோ நீ, அதனால அவருக்கு எம்பெருமானார் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது. அந்த க்ஷேத்திரமும் திருக்கோஷ்டியூரே.